7 என்பது ஆன்மீகத்தின் உச்சம், அழிவில்லாத நம்பிக்கையின் ஒளி, முருகனின் வேலின் அசுரங்களை அழித்த அட்டவணை. 8 என்பது கிருபையின் வட்டம், பரிசுத்தமான சமநிலை, பவமானி வழிபாட்டினுடைய திருத்தலம். 6 என்பது முருகனுடைய கீர்த்தி, 6ஆம் முகம், 6ஆம் சக்கரம், 6 முகனின் 6 பாதை, 6 அருள். இந்த 3 எண்களும் சேரும் பொழுது மிகப்பெரிய சந்தோஷ அலை உன் மனதை கட்டிக்கொள்கின்றது. திருச்செந்தூரிலிருந்து நேரடியாக முருகன் இப்பொழுது உனக்கு அருள்வாக்கை கொடுக்கின்றேன். இந்த எண்ணை எப்படியோ நீ தொட்டு விட்டாய். மாபெரும் மகிழ்ச்சி உன்னை வந்து சேருவது உறுதி. உன் வாழ்க்கையை மாற்றும் திட்டத்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். இப்பொழுது இந்த பதிவை நீ முழுமையாக கேட்பாயானால் என்னுடைய திட்டங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் செயல்பட்டு உன் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் நிச்சயம் காணும். சில எண்கள் வெறும் எண்கள் அல்ல, அது எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியை பெறும். உன் விதியை மாற்றக்கூடிய சக்தியோடு வாய்ந்த ஒரு எண்ணை தான் இன்று தொட்டு இருப்பது. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அதிர்ஷ்ட குறியாக இன்றைய தினம் இந்த எண் விளங்கியதால் உன் பெயர் என் மனதோடு சொல்லும் அந்த ஒவ்வொரு உயிருக்கும் பின்னால் இப்பொழுது அருளும் வந்து சேர்ந்து விட்டது. 7, 8, 6 இந்த எண்ணை இன்று நீ தொடும் பொழுது உன்னுள் ஒரு ஒளியை அது பாய்ச்சும். உன்னுடைய வீட்டிற்குள் அது மகிழ்ச்சி நிறைந்த அருள் மனத்தை ஏற்படுத்தும். இந்த 2 விஷயங்களும் இப்பொழுது நடந்து விட்டது. பழனியில், திருச்செந்தூரில், திருப்பரங்குன்றத்தில் பக்தர்கள் இந்த எண்ணை மந்திரமாக சொல்லும் பொழுது எதிர்பார்த்ததை விடவும் அதிகமான நல்லதை பெற்று வருகின்றனர். உணர்ச்சி மேம்பாடோடு வாக்கு வலிமை பெறும். வாழ்க்கையின் புதிய ஆரம்பம். பணவிருத்தி வேண்டுமா? மனதில் அமைதி வேண்டுமா? கனவுகள் நிறைவேற வேண்டுமா? ஆசைகள் பூர்த்தியாக வேண்டுமா? இந்த எண்ணானது உனக்கான கோட்பாடு மட்டுமல்ல, இது முருகனுடைய நேரடி வாக்கு. முழு நம்பிக்கையோடு நீ இருக்கின்றாய். நானும் உன்னை மறக்க மாட்டேன். நீ என்னிடம் சொன்னவைகளும் ஒரு பொழுதும் என் நெஞ்சத்திலிருந்து விலகாது. உன் மனதை மாற்றக்கூடிய செய்தியானது சற்று நேரத்தில் வரும். உன் மனதை பூரிப்படைய வைக்கும் அது. ஒரு நாள் முழுவதும் உன் உள்ளத்தில் பரந்த அமைதியை அது தோற்றுவிக்கும். ஒரு வாரத்திற்குள்ளாகவே மிகவும் எதிர்பாராத ஒரு சந்தோஷத்தை நீ அனுபவிப்பாய். இந்த பணம் எவ்வளவு பாடுகளை உன் வாழ்க்கையில் படுத்தி கொண்டிருக்கின்றது. அது இல்லாத நிலை உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. இந்த தேவதை எண்ணானது உன் வாழ்விற்கு தேவையான செல்வ வளத்தை உன் கண்முன் கொண்டு வந்து நிற்க வைக்கும். உன் வாழ்க்கை அதை அனுபவிக்க தயாராகிவிடும். முருகா, என் வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வா என்று எத்தனை முறை என்னிடம் கேட்டிருக்கின்றாய். முருகனுடைய திருப்பாதங்களை மனதில் வைத்து இப்பொழுது இந்த எண்ணை 3 முறை உச்சரித்து விடு. அந்த எண்ணின் சக்தி உன்னுடைய இதயத்தில் மலரும். என்னுடைய அருள்வாக்கு உன் வாழ்வில் பலிக்கும். மனதிற்குள் நீ வைத்திருக்கின்ற குறைகளை எல்லாம் நான் அறிவேன். அந்த குறைகளை எல்லாம் நிறைவாக மாற்றி நான் தருவேன். எத்தனை கஷ்டங்களை உன் வாழ்க்கை சந்தித்து வருகின்றது. அந்த கஷ்டங்களை எல்லாம் மாற்றி உனக்கான கோடி நன்மைகள் விரைந்து கிடைக்க அருள் புரியக்கூடிய அற்புதமான தருணம் இப்பொழுது. மிகவும் வலிமையான விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கை பெற்றே தீரும். மிக பெரிய திருப்பம் உன் வாழ்வில் வந்து நுழையும். ஒவ்வொரு நாளும் பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் கற்கின்றோம், கடந்து செல்கின்றோம். நம்பிக்கையின் தேடல்களோடு ஒவ்வொரு நாளும் நகர்கின்றோம். இப்படிதான் இந்த வாழ்க்கை பயணம் அடங்கி இருக்கின்றது. வாழ்க்கையை நலம் நிறைந்ததாக மாற்ற முதலில் நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி, நம்முடைய குணநலன்கள் எப்படி என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் மாற்றத்திற்கு நாம் முதலில் தயாராக வேண்டும். வாழ்வின் மாற்றம் என்பது முதலில் பயத்தோடு தான் வரும். ஆனால் நலனோடு முடியும் என்னுடைய அருள் இருப்பதால். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கின்றது. அதை தேடுவதுதான் வாழ்க்கையின் சிறப்பு. அதை பக்தியோடு அணுகினால் அந்த பாதையே முருகன் காட்டும் கொடுக்கும் வெளிச்சமான பாதையாக மாறும். முதலில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனை ஏன் வருகின்றது? அது தண்டனையை கொடுக்கவா வருகின்றது? நிச்சயமாக இல்லை. அது வழிகாட்டுதலை கொடுக்கத்தான் வருகின்றது. அது நம்மை பலவீனமாகவா மாற்றுகின்றது? நிச்சயமில்லை. அது நம்மை உறுதி படைத்தவனாக மாற்றுகின்றது.
இதுவரை நீ வந்த பாதையில் தடைகள் இருந்தால் அதில் பயமில்லை, நான் உன்னோடுதான் இருக்கின்றேன். பலர் தங்களுடைய தவறுகளின் மூலம் சிக்கிக் கொள்கின்றார்கள். ஆனால் அதுதான் வாழ்க்கையினுடைய மடிப்பு. ஒரு பொழுதும் முடிவில்லை, அது திருப்பு முனைதான். இருண்ட பாதைகளும் சில நேரங்களில் ஒளியை தான் தருகின்றது. இருண்ட பாதைகளும் சில நேரங்களில் உன் வாழ்வின் வெற்றிக்கான வாயிலை தான் உருவாக்குகின்றது. நீ என்னை முருகா என்று அழைத்து ஒரு கேள்வியை உன் முன் வைத்தால் அதற்கான விடையை நான் எந்த ரூபத்திலாவது வந்து அதே தினத்திலேயே உனக்கு கொடுத்திடுவேன். உன் மனதில் என்னென்ன கேள்விகள் இருக்கின்றதோ, உன் வாழ்க்கையை பற்றிய பயம் இருக்கின்றதோ, எந்த விஷயத்திற்கு ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, அது சம்பந்தமாக உன் மனதில் எழக்கூடிய அத்தனை கேள்விகளையும் மனதிற்குள் என்னிடம் கேட்டுப்பார். அதற்கான விடையை நான் இந்த கலியுக வரதன் யார் மூலமாகவாவது வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் அத்தனை கேள்விக்குமான விடையை கொடுத்திடுவேன். தினமும் இந்த பிரபஞ்சத்திற்கும் எனக்கும் நன்றி சொல்லக்கூடிய பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். வாழ்வை நலம் நிறைந்ததாக மாற்றக்கூடிய வழிகளில் இதுவும் ஒன்று. உன்னை பாராட்டக்கூடியவர்களை நீ சுற்றி வைத்துக்கொள். நாம் யாருடன் இருக்கின்றோம் என்பதுதான் நம் வாழ்க்கை அமைக்கின்றது. நம்பிக்கையுள்ள நண்பர்கள் உன்னை சுற்றி எப்பொழுதும் இருக்குமாறு நீ பார்த்துக்கொள். சில விஷயங்களை மன்னிக்க கற்றுக்கொள். வெறுப்பை உள்வைத்து கொண்டு வெற்றியை எதிர்பார்க்க முடியாது. மனம் சுத்தமாக இருந்தால்தான் வாழ்க்கை தூய்மையாக மாறும். திறந்த மனதோடு வாழ். யாருக்கும் எதையும் எப்பொழுதும் நிர்ணயம் செய்துவிட முடியாது. வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம். ஒவ்வொரு நொடியும் அனுபவித்தால் மகிழ்ச்சியாக இருப்போம். திறந்த மனதோடு வாழ வேண்டும். சாதாரண விஷயத்தில் கூட மகிழ்ச்சியை தேடு. ஒரு மழை துளியோ, ஒரு குழந்தையின் சிரிப்போ, ஒரு நல்ல உணவோ, எது உனக்கு கிடைக்கின்றதோ அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை அவ்வப்பொழுது அனுபவிக்க தெரிந்து கொள். உன்னுடைய நரம்புகளை கூட அது உயிரூற்றும் சக்தியை பெறும். உனக்கு நலனை கொடுக்கும். உழைப்பையும் பிரார்த்தனையையும் இணைத்துவிடு. முருகனை இருதயத்திலே வைத்து செயல்படு. வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்பு. உன் முயற்சியும் உழைப்பும் உன் பிரார்த்தனையும் ஒன்று கூடி உன் வாழ்க்கையை வெற்றிமயமாக்கிவிடும். பரந்த பார்வையை வளர்த்துக்கொள். ஒவ்வொரு தோல்விக்கும் ஒரு அர்த்தம் கொண்டது என்பதை தெரிந்து வைத்து கொண்டால் எந்த ஒரு சோதனையும் கடினங்களாக தெரியாது. இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருப்பது உன் வாழ்க்கை பாதையை மாற்றி உன் ஆசைகளை நிறைவேற்றி நீ உழைத்ததற்கான பரிசை கொடுப்பதற்காக தான். உன்னை விட்டு சென்றது எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வரும்படி இப்பொழுது நான் அத்தனையையும் மாற்றி அமைத்திருக்கின்றேன். அதிர்ஷ்ட எண்ணை தொட்டு உன் வாழ்விற்கான இன்பத்தை இன்றைய தினத்தில் வரவேற்று விட்டாய். நல்லது நடக்கும்.